வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவில் சக்கரவர்த்தி. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக சென்னையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாஜகவில் இணைந்தால் சிபிஐ அமலாக்கத்துறை வழக்குகளை முடித்து வைக்கிறோம் என்று பாஜக பேரம் பேசியது ஆம் ஆத்மி கட்சியினுடைய டெல்லி முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியாவிடம். அவர் சேர மறுத்துவிட்டார். நீங்கள் ஏன் பாஜகவில் இணையக்கூடாது என்று செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை கேட்டது என்று நீதிமன்றத்திலேயே அவரது வழக்கறிஞர் கபில் சிபில் அதிர்ச்சி தகவலை சொன்னார். அதைப் போல இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய பிடியிலிருந்து அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்க நாம் முன்னே சொன்ன மேற்கு வங்காளத்திலிருந்து ஒரு 7-8 நபர்களை சொன்னேன் அல்லவா, அவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தவுடன் புனிதர்கள் ஆகிவிட்டார்களா அல்லது அவர்களை காப்பாற்றியவர் முதல் குற்றவாளியாக கருதப்படுவாரா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தாக வேண்டும். அதே போல அதானியினுடைய செல் நிறுவனத்திலே முதலீடு செய்யப்பட்டதில் 20,000 கோடி யாருக்கு சொந்தமானது, அந்த பணம் எங்கிருந்து வந்தது என அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அமலாக்கத்துறையிடம் சொல்லி அதானியினுடைய செல் விவகாரத்திலே நடவடிக்கை எடுப்பாரா அல்லது ஒன்றிய அரசின் ஆஸ்தான அடியால் அமலாக்கத்துறை மூலமாக டாஸ்மாக் நடத்திய இன்னும் சொல்ல போனமையானால் இன்றைக்கு நம்முடைய கர்நாடகாவிலே எடியூரப்பா பசவராஜ் பொம்மை அவர்களுடைய ஆட்சியிலே 40% கமிஷன் அரசு என்ற குற்றச்சாட்டு எழுந்த போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் என்று சொல்லி மோடியினுடைய அமலாக்கத்துறை ஏன் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? இப்படி இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் என்கின்ற அடிப்படையிலே மோடியை நாங்கள் ஏவோன் என்று சொன்னால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? எனவேதான் இன்றைக்கு அமலாக்கத்துறையை ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 கோடி ஊழல் என்று சொல்லுகிறார்கள். ரைடு நடந்து எத்தனை நாள் ஆகிவிட்டது? ஏதாவது ஆதாரம் காண்பித்திருக்கிறார்களா? ஆதாரம் இருக்கிறதா? எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அதை தெளிவாக மறுத்திருக்கின்றார். எதையும் என்றாலும் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள். டெல்லி பாணியிலே தமிழ்நாட்டிலே அரசியல் செய்து விடலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டு கொண்டிருக்கிறது. தமிழக மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள். எனவே இங்கே எந்த விதமான பாரதிய ஜனதாவுடைய பாய்ச்சலும் இங்கே செல்லுபடியாகாது என்று நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக ஒதுக்கப்பட்ட 2192 கோடி ரூபாயை பாரதிய ஜனதா கட்சி அரசு மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக இந்தி திணிப்பை வலியுறுத்தி நமக்கு தர மறுக்கின்றது. அதே போல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே ஏறக்குறைய 3000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு தர மறுக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் கண்டித்து இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக போராட தயாரா? போராடினாங்க ஒற்றை இலக்கத்திலிருந்து இரட்டை இலக்கத்துக்கு வருவாங்க. ஆனால் போராடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனிலே அவர்களுக்கு அக்கறை இல்லை என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த காரணங்களால் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடத்திய ரைடு என்பது தொடர்ந்து இதுபோல தமிழ்நாட்டிலே பழிவாங்கும் செயல்களுக்காக அவர்களை பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களால் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கூற முடியாது. கூறினால் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கக்கூடியவர்கள் தான். எனவே எங்களுடைய மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. எனவே நாங்கள் துணிச்சலோடு எதையும் சந்திக்கக்கூடியவர் தான் எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு அவர் எல்லாவற்றையுமே தெளிவாக சொல்லி இருக்கின்றார். எனவே எதையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலுடையவர். எந்த தவறுக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார், உடந்தையாக இருக்க மாட்டார், துணை போக மாட்டார். இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சுற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் மது விலக்கு கிடையாது. எல்லா மாநிலங்களிலும் மது விற்கப்படுகின்ற காரணத்தால் இங்கே மட்டும் நாம் மது விலக்கை கொண்டு வந்தால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பக்கத்து மாநிலங்களுக்கு புதுச்சேரிக்கு சென்று குடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்ற காரணத்தாலே தான் இங்கே மது விலக்கு ரத்து செய்யப்பட்டது. இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்க தமிழகத்துல அப்படின்ற குற்றச்சாட்டு பாஜக தொடர்ந்து வைக்கிறாங்க. அதே போல அமலாக்கத்துறை கொடுத்த அந்த தகவல் அடிப்படையில் தான் இவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க. சார், இளம் விதவைகள் அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? நாங்க எந்த தவறு செய்யல, அரசாங்கம் எந்த பொறுப்பு இதில் கிடையாது. அவங்க என்ன காரணங்கள்னு சொன்னாங்கன்னா அந்த காரணங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கு. டாஸ்மார்க்னால செத்து போனாங்கன்னு கிராமங்களே சொல்லலைங்க. அதையே நீங்க அதுல இளம் விதவைகள் சொல்றீங்க. டாஸ்மாக்ல குடிச்சு ஒரு இளைஞன் இறந்து விட்டான் என்று எந்த கிராமத்திலிருந்து உங்களுக்கு புகார் வந்துச்சு? சார், நாங்க கேடுன்னு தான் நாங்களும் சொல்றோம், குடிக்காதீங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம்.
நீங்க குடிக்க போகாதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம். சார், கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? நம்ம தேர்தல் அறிக்கையிலேயே நிறைய சொல்லியிருக்கோம், கடையை நிறைய மூட 500 கடை மூடிட்டோம். இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழலை பார்த்து அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வாங்க. சார், எல்லா ஊர்லயும் தலைவர்களை மிரட்டத்துக்காக ஈடியை பயன்படுத்துறாங்க. இப்ப இங்க முதலமைச்சர் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? அவங்களுடைய நோக்கம் நான் தான் சொன்னேன், டெல்லி பாணியில இங்க எதுவும் செய்யலாம்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரியாது அவர்களுடைய கனவு இங்கே நிறைவேறாது என்று இங்கே நான் சொல்றேன். டாஸ்மாகில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லை. டெல்லி பாணி அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்.